சீமானின் அசூர வளர்ச்சி கதி கலங்கும் நிற்கும் எதிரிகள் கூடாரம். இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். யார் எதை கூற கேட்டாலும் தீர ஆராய வேண்டும் என்று தமிழ் சமூகத்திற்கு இதற்கு முன்னோர் வாழ்ந்தவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அதுபோன்று யாரேனும் புரளி பேசும் பொழுது அந்த புரளிக்கு தகுந்த ஆட்கள் நிச்சயமாக அதை செய்திருப்பார்களா என்பதை யோசிக்க வேண்டும். இதுவெல்லாம் விடுத்து தற்பொழுது புரளி பேசியே மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை எட்ட முடியும் என்று சில சமூக வலைதளங்களும் சில யூடியூப் சேனல்களும் அலைகின்றன. அவர்கள் அள்ளி வீசிய சேற்றின் பங்குதான் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சமூக வலைதளங்களில் சிதறி கிடந்தது எனலாம். அந்த அளவிற்கு ஒன்றுமில்லாத சில செய்திகளை எல்லாம் சமூக வலைதளங்கள் மூலமாக தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் பரப்பி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தி நாம் தமிழர் கட்சிக்கு எப்படியாவது கெட்ட பெயரையும் அவப்பெயரையும் ஏற்படுத்தி கொடுத்துவிட வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக முயற்சித்து வருகின்றார்கள். ஆனால் அவர்கள் அனைத்து முயற்சியும் தோல்வியடையவே செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதியாகவும் மக்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதன் வெளிப்பாடாக தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார். மேலும் போராடி வாங்கி கொடுத்து கொண்டும் இருக்கின்றார். தமிழ் சமூகத்திற்கு சீமானை போன்று தொண்டுள்ளம் கொண்டு தொண்டாற்றியவர்கள் இதுவரை யாரும் இருக்கின்றார்கள் என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறி. எதிர்காலத்தில் அவர்கள் வருவார்கள் என்றால் அதுவும் கேள்விக்குறி. தற்பொழுது இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமானை நிச்சயமாக உயர் பதவியான முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதே தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு செய்யக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சன்மானமாக இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் அரசியலிலும் பொது தளத்திலும் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக மாறி நிற்கின்றார். எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வரலாம் போகலாம், ஆனால் செந்தமிழன் சீமானை போன்று கொண்ட இலக்கை அடைய வேண்டுமென்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு களத்தில் இதுவரை தனித்து நின்றது கிடையாது. அனைத்து அரசியல் கட்சிக்கும் ஒரு முன்னுதாரணமாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. அவ்வப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களில் நல்லவர்கள் வந்து செல்வார்கள். அந்த நல்லவர்கள் இந்த நூற்றாண்டில் செந்தமிழன் சீமான் என்றால் நிச்சயமாக அது உண்மையான ஒரு விடயமாக இருக்கும். அந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக தெளிவானதொரு அரசியலை முன்வைத்து நகர்த்தி கொண்டிருக்கின்றார். மேலும் அவர் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்பது இதுவரை தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும் வைக்காத அரசியல். அதுதான் உயிர்மை நேயம். அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை தான் இந்த மண்ணில் நாம் செய்ய வேண்டும். இந்த அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்தால்தான் உயிர்களின் சுழற்சி முறை மிக தெளிவாக இப்பூமியில் இருக்கும். அதை விடுத்து மனிதனுக்கு மட்டுமான அரசியலை நாம் செய்தால் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும். அனைத்து உயிர்களுக்குமான வாழ்வியல் இங்கே பாதிக்கப்படும். பூமியில் மனிதன் வாழ்வதற்கு அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும். அனைத்து உயிர்களும் வாழாமல் மடிந்து விட்டால் மனிதனும் மடிந்து விடுவான் என்ற மாபெரும் உண்மையை கடந்த 14 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் தொடர்ச்சியாக சொல்லி வரக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒரே அரசியல் தலைவர் செந்தமிழன் சீமான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய இலக்கான 2026 முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.